நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக வீடியோஸ் போடல, வீக்லி அனலிஸ் வீடியோவும் போடலை. அது என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் போஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. யூடியூப்பில் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு தமிழ்நாடு லெவலில் உள்ள ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போயிருந்தோம். சரிங்களா? அதனால் ஒரு 2-3 டேஸாக வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் ஆகும் நண்பர்களே. சரிங்களா? நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரும். இந்த எல்லோ ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த எல்லோ ஜோனை போடும்போதே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை அன்னைக்கு வீடியோ போடும்போது கூட இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும். 23,800க்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்னென்னா இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த எல்லோ ஜோனுங்கிறத விட இந்த சேனல் இதை நம்ம டேயில் பார்த்தா தெரியும். இந்த டேயில் இந்த சேனலை குறைஞ்சது ஒரு 20-30 டைம் நான் இந்த சேனலை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். அப்படி இந்த சேனல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீக்லி அனலைசிங் வீடியோவை போய் பாருங்கள். இந்த சேனலை எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த சேனல்லேருந்து எப்படி மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். பொதுவாக மார்க்கெட் இந்த இடத்துல பட்ஜெட்டில் மேலே வந்துடும், ரேட் கட் பண்ணால் மேலே வந்துடும், ட்ரம்ப்போட ஏதாவது ஒரு நியூஸஸ் மேலே வந்துடும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன சப்போர்ட் ரேஞ்சில் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. நான் அப்பையும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் சேனலுக்குள்ளார போகணும், போனால் தான் ஒரு அப் ட்ரெண்ட் வரணும். இந்த இடத்துல மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போணுச்சு. எதுவாக இருந்தாலும் சேனலுக்குள்ளார போயிட்டு மார்க்கெட்டு உள்ளார என்ட்ரி ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த எல்லோ ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த எல்லோ ஜோனை போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்தராக ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரெண்டை பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு 2 நாள் ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் ஆணுச்சு. இந்த ட்ரெண்டை கட் பண்ணுற மாரி கட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே அதே ஈக்குவலுக்கு மேலே போணுச்சு. திருப்பி மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிட்டு இந்த சேனலை போய் ரீடெஸ்ட் ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு இந்த சேனல் ஜோனுக்கிட்ட போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சப்போர்ட் ஜோன் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? 23,617 இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே தான் வந்துகிட்ருக்கு. 23,246 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் சப்போர்ட் எடுக்க பார்த்தது. இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த லெவலில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் மார்க்கெட் ரிவர்சல் ஆக முடியல. அதையும் பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய ஃபாலோ பாருங்கள். இந்த 250 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸ் ஃபால். 250 பாயிண்ட்ஸு 250லேருந்து மார்க்கெட் 23,285 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் 250 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு. சரிங்களா? அதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,786 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் 28,800 அப்படிங்கிற லெவலில் டே கேண்டிலில் மார்க்கெட் ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அது 1000 to 2000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 22,700லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா 21,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கலாம். இமிடியேட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,786 நாளைய தினம். சரிங்களா? அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரும். சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது, அதையும் ட்ராப் பண்ணி காமிச்சிடுறேன். 22,642. சரிங்களா? அந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு பாருங்கள். 23,250 அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,600 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த 24,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஃபாலோ ஆனிச்சு. பேங்க் நிஃப்டியுமே இது பாருங்க. நான் இந்த வீடியோ நான் இப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி போட்டு வச்சதை டெலீட் பண்ணாமே போயிட்டேன். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் வேறு ஒரு சார்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவேன்.
இது வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டை வந்து நான் காமிப்பேன். சரிங்களா? இதில் நான் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிற மாதிரி போகும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் போன மார்க்கெட் இந்த 2 டேஸாக அப்படி திரும்பி இருக்கு பாருங்கள். ஒரு 2 டேஸாக நம்ம வீடியோ போடலை, இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்படியே இது கண்டினியூ ஆகிட்டு 47,900 அப்படிங்கிற ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும். அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 46,080 அப்படிங்கிற வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவலில் நான் இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம லெவல் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல்லேருந்து பாருங்கள், ஒரு 2 டேஸாக இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோமா, எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் நேற்றுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நான் வந்து நேற்றுக்கு லைனே ட்ராப் பண்ணல வீக்லியில். இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ட்ராப் பண்ணது 50,000 இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக 50,000 நேற்று போய் திங்கக்கிழமை அன்னைக்கு நேற்று ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நின்று இருக்குங்களா, எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 49,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது 48,000 தான். 47,900 கீழே ஒரு டே கேண்டில்லாம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய ஃபால் வரும் பேங்க் நிஃப்டிலையும். நல்லா பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் இன்றைக்கி 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலு. பொதுவாக எக்ஸ்பீரி அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸும் சரி. ஓய் டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல பில்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ரைட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர், சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணணும். நம்ம சொன்ன மாரி 77,000 ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, அதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போதைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 76,400 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போனால் 76,850 ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போனால் 77,319 அந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,683 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 75,273, அதற்கு கீழே வந்தால் 75,000. சரிங்களா? மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அகைன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா பண்ணிவிட்டு அகைன் கீழே இப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது 22,800 கீழே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சரிங்களா? ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு நியரஸ்ட்டாக இல்லை. மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,100 முடிஞ்சிருக்கு. 23,000 சப்போர்ட்டு பெருசாக கிடையாது. மார்க்கெட்டில் 23,000 பெருசாக எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. 22,800 ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இதுதான் சின்ன சின்ன சப்போர்ட்டு தான். மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். நம்ம சொன்ன மாரி 22,700 800 இந்த ரேஞ்சு சப்போர்ட்டு காமிக்குது பாருங்கள். இந்த 800 இந்த ரேஞ்சு 700 இந்த ரேஞ்சு ஜோன் தான் சப்போர்ட்டு காமிக்குது. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். ரெசிஸ்டன்ஸு பக்கத்தில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. 23,300 ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. தென் பேங்க் நிஃப்டி எவ்ரி 500 பாயிண்ட்ஸுக்கு ஓய் டேட்டா பில்ட் ஆகிருக்கு. இது மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இதை நம்ம பார்க்க வேணும். சென்செக்ஸ் இன்றைக்கி தான் முடிஞ்சுது, அதனால் சென்செக்ஸ்க்கான ஓய் டேட்டா பார்க்க வேண்டியதில்லை. 76,300 ஓய் டேட்டா பில்ட் ஆனிச்சு. 76,300 மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு எந்தாண்டா இடையில எங்கேயுமே இல்லை. நாளைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதுக்கு தகுந்தாற் போல் பில்ட் ஆகும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணுன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேல மார்க்கெட்டை வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும்,
அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடியது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.